ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான, அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய பீட்ரூட் பொரியல் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே பாசிப்பருப்பு இந்த மாதிரி சேர்த்து பண்ணுவாங்க. நான் இப்போ துவரம்பருப்பு சேர்த்து பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட் ஒரு 1/2 கிலோ இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுன்னா ஒரு 100 கிராம் கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் இந்த பீட்ரூட் நிறையவே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ குக்கர் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டா போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஈஸியான ரெசிபி தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே இருக்குது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக வதங்கி வந்துடும். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹீமோகுளோபினுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குங்க. இந்த நான்வெஜ்ஜில் இந்த ஈரல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த பீட்ரூட்டை வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஹெச்பி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எடுத்து வச்சுருக்க பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பருப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கூடவும் குறைச்சும் சேர்த்துக்கங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரே குக்கரில் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பீட்ரூட்டும் நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்துடும். இந்த பீட்ரூட்டை பொரியலாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டு உப்பும் பெப்பரும் சேர்த்தும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸாக எடுத்தும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் பீட்ரூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதால வளர்கிற குழந்தைங்களுக்கு கம்பல்சரி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியாக பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் குக்கரில் 2 விசில் சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து பண்ணும்போது பீட்ரூட் நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்துடும். குழந்தைங்க சாப்பிடும்போதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னுமே ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கொதிக்கும்போது அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துவரம் பருப்பு சேர்த்து பீட்ரூட் கூட்டு எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத
கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே இந்த பீட்ரூட்டும், துவரம் பருப்பும் சேர்த்த கூட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாருக்கும். கண்டிப்பா இத வந்து நீங்க ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம்னா, நல்லா ஃப்ளேவர் இன்னுமே நல்லாருக்கும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு அ காய் தனியா, பருப்பு தனியா பண்றதுக்கு, இந்த மாரி ஒன் பாட் ரெசிபியா பண்ணோம்னா, சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது, அதுவும் நெய் விட்டு, இல்லன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அசத்தலா இருக்கும். கூடவே கொஞ்சம் இந்த மோர் மிளகா, அப்படி இல்லன்னா, இந்த வத்தல், வடகம் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ரெசிபி வந்து நல்லா ஃபுல்ஃபில்லா சாப்பிட்ட திருப்தி நமக்கு கிடைக்கும். அ வீட்ல உள்ளவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பண்ணி குடுத்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் சாதத்தோட இந்த அடிக்கிற வெயிலுக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. இன்னுமே ரொம்ப நல்லாருக்கும். நான் பிளேட்டுக்கு மாத்திட்டேன். நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் துவரம் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, அப்புறம் ஈஸி குக்கிங் வேணும்னா நம்ம சேனல விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.